சுரேஷ், மதுக்கடைகளுக்கு எதிராக போராடும் பெண்களை தாக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. அது தொடர்பான முதற்கட்ட தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னை திருமுல்லை வாயிலில் ஒரு டாஸ்மாக் கடைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த பிரசன்னா என்பவர் உட்பட 21 பேர் போராட்டம் நடத்தினார்கள். இவர்கள் அனைவரும் கோரிக்கையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு கோடை விடுமுறையின் போது நீதிபதி கிருபாகரன் மற்றும் நீதிபதி பார்த்திபன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு தற்போது மீண்டும் அதே நீதிபதிகள் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் வழக்கறிஞர் இந்த உரிய விதிமுறைகளை பின்பற்றியே மதுக்கடைகள் அமைத்தாலும் அந்த கடைகளை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறார்கள், கடைகளை உடைக்கிறார்கள். இந்த கடைகளை உடைப்பவர்கள் பொதுமக்கள் அல்ல, விஷமிகள் என்று அவர் தெரிவித்தார். இதனால் இதற்கு உடனடியாக நீதிபதிகள் சில கேள்விகள் எழுப்புகிறார்கள். டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராடக்கூடிய சிறார்களும் பெண்களும் விஷமிகள் என்று கூறுகிறீர்களா? சம்பவத்தை திருத்தி கூறுவதற்கும் ஒரு எல்லை உண்டு. போராடுபவர் மீது குற்றம் சுமத்தவும் ஒரு எல்லை உண்டு என்று கடிந்து கொண்டார்கள். தொடர்ந்த நீதிபதிகள் போராடும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதுதான் காவல்துறையுடைய கடமையை தவிர டாஸ்மாக் கடைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதல்ல என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் ஏற்கனவே மாநிலத்தை ஆண்ட அரசுகளும் தற்போது ஆண்டு கொண்டிருக்கிற அரசும் டாஸ்மாக் விவகாரத்தில் ஒரே ஒற்றுமையே கடைபிடிக்கிறார்கள் என வேதனை தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். சுரேஷ், இதே போல இந்த மதுக்கடைகளை சூறையாடிய குற்றத்திற்காக சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில். அவர்களை விடுவிப்பது தொடர்பாகவோ இல்ல அது சம்பந்தமாகவோ ஏதேனும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்களா? அதை பற்றி தற்போதைக்கு இந்த வழக்கு பற்றி மட்டுமே நீதிபதிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது சட்டவிரோதமாக, சட்டத்திற்கு புறம்பாக போராட்டங்கள் நடத்தி சேதங்களை ஏற்படுத்துபவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்துக் கொள்ளலாம், அதன்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என கோடை விடுமுறையின் போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் குறிப்பிட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.